எவ்வளவு பெரிய ஸ்டார், தெருக்குட்டி எவ்வளவு சேவை பண்றாங்க பாத்தீங்களா, ஏரியை எவ்வளவு சுத்தப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா. எங்க போனா எங்க வராது பசங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதே 6 மணி ஆச்சுன்னா போயிடுறானே கடைக்கு. எவ்வளவு சூடான செய்தி சுறுசுறுப்பான முடியும். இந்த கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கு ஒரு புருஷன், அவன் குடியாரன். அந்த குடியாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடியாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடியாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை 4 பேர் பார்த்தான். அவ்வளவுதாமா கசாம் புசான்னா. அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இது அந்த குடியாரனுக்கு தெரிஞ்சது. வந்தது ஆக்கம், எடுத்தா கத்திய, குடிச்சா பொண்டாட்டி கொண்டு கழுத்தை தூக்கினா தலைய தெருவா லோ லோ நனைஞ்சான். அப்படியே போனான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி கதை? கதை இல்லையா? கதை இல்ல. இந்த வீட்டுல உண்மையா நடக்க போகுது. என்ன? ஆனா வெட்ட போறது என் கழுத்தை இல்ல, உன் கழுத்தை. என்ன சொல்ற? இன்னைக்கு என் புருஷன் வராயா. அப்படியா? இந்த ஆறுமுகம் பட்டாக்கத்தி. ஆமாயா, மரியாதையா போயிடியா. நான் ஏன் போறேன்? உன் ஆறுமுகம் வரட்டும் இல்ல 6000 முகம் வரட்டும், நம்ம அசைச்சிக்க முடியும். ஐயோ, அவன் சாராயம் குடிச்சிட்டு வருவான். கதை எங்க இருக்கு? ஐயோ, நீயும் குடிப்பியா? ஐயா, குடிக்காதேன்னு புத்தி சொல்றதுக்காக கேட்டேன். கேட்க மாட்டாயா? அவன் கேட்கவே மாட்டான். சொல்றபடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஐயோ, உன் காலை பிடிச்சு கேட்கறையா, தயவு செஞ்சு போயிடியா. நான் கோடையில பயந்து ஓடுறதுக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆனா ஆண்டவனே, நீதான் இந்த ஆளை காப்பாத்தணும். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். காப்பாத்துவேன். பாப்பா, நான் இங்கதான் படுத்து தூங்கும். வணக்கம். வாங்க வாங்க. யார் நீங்க? நான் தான் சினிமா சிங்காரி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க, அதுக்கு நான் தான் ஆசிரியர். இங்க சுமதி அம்மாவை பேட்டி காண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டுங்க. இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு மோட்டர் சொன்னோம்னா அத மாத்தி இன்னொரு மோட்டரா போட்டுறாங்க. மோட்டரா? அதாங்க மேட்டர், செய்தின்னு அர்த்தம். அதான். அதனால எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுது. நீங்க ஒழுங்கா எழுதுவீங்களா? நான் ரொம்ப பிரமாதமா எழுதுவேங்க. இத பாரியா, யார் பெத்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய போட்டோ இந்த பத்திரிகையில இவ்வளவு அகலமா வந்திருக்கு. நான் பெத்த பொண்ணு, அதுவும் போட்டோ உன் பத்திரிகையில அகலமா வருமா? இது என்னங்க அகலம்? இதை விட அகலமா போடுறேங்க. ஆமா, உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது? 10,000 ஓடுது. எங்க ஓடுதுங்க? எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க. ஏங்க, நீங்க என்ன பேட்டி காண வந்திருக்கீங்களா இல்ல நான் உங்களை பேட்டி காண வந்திருக்கேனா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். வாடா கண்ணு. உட்கார்றா கண்ணு. ஜூஸ் குடிச்சியா? குடிச்சேன். குளுக்கோஸ் போட்டு கலந்து தானே குடிச்சேன். ஆமா. இத பாருங்க, குழந்தை குதிரை சவாரிக்கு போகணும். நீங்க உங்க பேட்டி குவிக்கா முடிச்சுக்குங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ள எப்படிங்க குவிக்கு? உங்களுடைய சொந்த பேரே சுமதி தானா? இல்ல இல்ல, எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்தேன். சுப்பாய் சோடா இல்லம்மா, சிப்பாய் சோடா. உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம். அந்த கோலி அப்படி சுண்டி விட்டா போதுங்க, டிஷிங்னு சவுண்ட். இத பாருங்க, என் குழந்தை பேரு சுமதி தான். நீங்க இனிமே மேற்கொண்டு ஏதாவது கேக்குற அந்த கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு கலைத்துறையில ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுங்களா பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க. சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவன்னான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான்னு. எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழங்கட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும். ஆஹா, இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ராஜமானியம் வர நின்னு போச்சுங்களா? ராஜமானியமா? ஏங்க, உங்களுக்கு ஏதுங்க ராஜமானியம்? என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? நான் தஞ்சாவூர் கிங்கு வம்சம் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்ற? சும்மா இரு. ராப்பட்னி கிடந்தவன்லாம் சினிமாவுக்கு வந்தோம்னா ராயல் ஃபேமிலின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெருமையை நாமளே சொல்லிக்கலாமா அப்படின்னு குழந்தை என்ன கண்டிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கட்டிக்கிட்டா அதனால பரவாயில்ல. ஏங்க, இந்த ஹாலிவுட் நடிகர்கள்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? மொத்தத்துல எல்லாரையும் கும்பலா பிடிக்கும்னு எழுதிக்குங்களாங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலன்னா நாளைக்கு அங்க இங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? ஐயே, அது சரி அது சரி. ஏங்க,
இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதத்தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே. இனிமே அத பத்தி என்ன பேச்சு? ஐயோ! ஏங்க, நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறேங்க, வீட்டை பத்தி கேட்கலைங்க. இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேலைங்க கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும். ஏங்க, ஐநா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஐநாவா? ஐநாவா நைனாவா? ஐயோ அப்பா, ஐநானா ஐக்கிய நாட்டு சபை. கேட்டுக்குங்க. ஓஹோ, அந்த சபாவா? அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க. எதுன்னு நமக்கு புரியுதுங்க. போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும், அந்த ஐநா சபாக்காரங்க பல விழா நின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மദ്രാസ് ஜிடியிலே ஐநா சபா தாங்க நல்ல சபா. நான் தெரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. லாஸ்ட் மேட்டர், உங்களுடைய கல்யாணம் எப்போ? அத பத்தி தாங்க யோசனை பண்றேன். என்னது யோசனை பண்றியா? மறுபடியுமா? என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி? சோப்பா, எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க. எழுதிங்க அதையும். அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வரப்போகுது பாருங்க. திடீர் அறிவிப்பா? திருப்பதியில இருந்தா பழனியில இருந்தா? இல்ல ஏன் இதயத்திலிருந்து. அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது இல்லம்மா? ஆமா ஆமா, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன? வந்து இதுக்காவது நான் பதில் சொல்றேம்மா. சொல்லு சொல்லு. இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். யாரையா நீ? ஏன் வீட்டுல படுத்துட்டு? ஓஹோ, நீதான் பட்டாக்கத்து யாரு முகமா? சௌக்கியமா? சரி சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆரையா காலி பண்ண சொல்ற? இந்த அண்ணன் தான் சாப்பாட்டையும் போட்டா இங்கேயே படுத்துட்டு இருந்தான். அவன் வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஓஹோ, அண்ணன் சாப்பாடு வேற போட்டாளா? கருவாட்டு குழம்பு போல ரொம்ப பிரமாதப்பட்டேன். இரு இரு, முதல்ல அவ தலையை சீவிட்டு அப்புறம் வந்து ஓன் தலையை சீவறேன். இரு வரேன். பெரிய சீப்பா எடுத்துட்டு வா, தலை சீவி ரொம்ப நாளாச்சு. ஏய் அண்ணா, வீங்க போகுதடி உன் கண்ணா. ஏய் ஐயோ அட பாவி, மறுபடியும் கூட குடிச்சிட்டு வந்தியாயா? ஆமாடி, குடி குடின்னு குடிச்சுதான் வந்தேன். உன்னை அடி அடின்னு அடிக்கத்தான் போறேன். இந்தா வாங்கிக்க. ஏய், யாரு அவன்? திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? சொல்ல மாட்டேன். ஐயோ, அந்த ஆளு ஒண்ணு சொல்லாதையா, அந்த ஆளு தங்கமான ஆளியா? ஏய், புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. உனக்கு அந்த ஆளுக்கு என்னமா இருக்குது? நிச்சயம் இருக்குது, வாங்கிக்க. ஐயோ ஐயோ, ஏன் யாரு இப்படி அடிக்கிற? சத்தம் போடாதே. ஐயோ ஐயோ, சத்தம் போட்டு பேசாதே. ஏன் யாரு இப்படி போட்டு கொல்ற? கொன்னு புடுவேன். ஐயோ ஐயோ, ஏயா நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? எதுத்தா பேசுறேன்? இந்த வாங்கிக்க. ஏயா இப்படி உயிரை வாங்குற? உன்ன மாத்திரம் இல்லடி, உன்ன மாத்திரம் இல்ல. அங்க வெளியே படுத்திருக்கானே, அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். இரு வர்றேன். ஏய், உள்ளே வந்துட்டியா? இரு, குடலை எடுத்துறேன். குடித்தான் தெரியுமா? முளைச்சாத்தான் மீசை. நான் மீசை இல்ல. ஆமா, ஏன் அப்படி வேஷம் போடுறேன்? என்னையா பண்றது? இந்த வீட்டுல நான் தனியா இருக்கல. இப்படி வேஷம் போடலன்னா நான் மானத்தோட வாழ முடியாதியா. இந்த பேட்டையில சில காலி பசங்க கழுதைக்கு சேலை கட்டி விட்டா கூட சுத்தி சுத்தி வருவானுங்கய்யா. அதனாலதான் எப்படியோ மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுற பாரு. ரொம்ப பாராட்டு, நல்லா இருக்கணும். யோ, அந்த போட்டோல இருக்கிறது கூட நான் தான். அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நீதான். யோ, இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு உன் போட்டோவை மாட்ட போறியா? ஏன் போட்டவையா? சுத்த பைத்தியக்கார போட்டா இருக்கடி. போயா பைத்தியக்கார பொண்ணா. சவுத்துல என்னையா, உன்னை எப்ப பார்த்தேனோ என் மனசுல அப்பவே மாட்டேன். சார் சார், வாங்க 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 வாங்க. என்ன மரியாதை? என்ன சமாச்சாரம்? எங்க இருந்து வரீங்க? விலாவரியா சொல்றது. ஊர்கோடியில் இருக்க அந்த சேரியில இருந்து வர்றேன். சேரியில இருந்து வந்துட்டு சோபால வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? ஓஹோ, அதுவா சமாச்சாரம்? அம்மா, நான் உங்ககிட்ட யாத்திரம் கேட்க வரல. உங்க பொண்ணு சுமதிய புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
சுமதியை புக் பண்ண வந்திருக்கிறேன்னு நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா அம்மா உங்களை எழுந்துருன்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலீங்க. எங்க சேரி சீர்திருத்தம் பண்றதுக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். எந்திரியா, எந்திரி எந்திரி. ப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா? பிரியம் ப்ரீ. ஆளை பார்த்தோன்னு நினைச்சேன். இந்தாம்மா, நீங்க சும்மா ஒண்ணும் நடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அது கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க. உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோயில கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க அந்த லிஸ்டோ? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க. தமயந்தி, நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம்? என்ன சீனு செட்டு, எனக்கு ஜூஸ், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும். குறைச்சல 5000. 5000 ரூபாய்? ஐயா, இது வரைக்கும் எழுந்து நீங்க சொன்னீங்க. இப்ப நானே எழுந்திருக்கிறேன். இது கட்டுப்படி ஆகுங்க. 5000 ரூபாய் என் கையில இருந்தா இன்னும் சேவை சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம் நமக்குள்ள. சார், கொஞ்சம் நில்லுங்க. என்ன குழந்தை சேரிய நின்னுச்சு இப்ப கிட்ட போதே? ஏமா, எல்லார்கிட்ட வாங்குற பணத்தை இவர்கிட்டயும் வாங்கினா எப்படிமா? என்ன சேவை உணர்ச்சியோட ஒரு நல்ல காரியத்துக்காக கேக்குறாரு, அதுக்காக பணத்தை குறைச்சிக்க சொல்றியா? குறைச்சிக்க சொல்லமா, பணமே வாங்க வேண்டாம்னு சொல்றேன். இப்படி தர்மத்துக்கு வேலை செஞ்சா அந்த தலைச்சேரி எஸ்டேட்டை எப்படி வாங்குறது? அம்மா, உங்க தலைச்சேரி இருக்கட்டும், அந்த ஏழைகளோட அவலச்சேரியை கொஞ்சம் கவனிங்க. கரெக்டா சொன்னீங்க. யோ, ஏன் என் பொண்ணு அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, இது உங்க பொண்ணு தானா அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்படி சந்தேகப்படுவேன்? பெத்தவங்க 2 பேரும் குத்துக்கல் மாதிரி நிக்கிறோம், சந்தேகம் வரலாமா? வரக்கூடாதுதான். ஒண்ணும் இல்ல, தாய போல புள்ள நூலை போல சேரன்னு சொல்லிருக்காங்க. இங்க அதுக்கு நேர் மாறா இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்கு இல்ல இல்ல, அது குத்தம் என் மேல்தான். இன்னொரு பழமொழியை மறந்துட்டேன். அதாவது குப்பையிலையும் குண்டு பண்ணி கிடைக்கும். அம்மா, நான் நாடகம் நடத்தி தரதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க போய் வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றிமா. வணக்கம். இந்தாப்பா, பணத்தையோ வேண்டான்னு சொல்லிவிட்டா. எனக்கு பட்டத்தை கொடுக்கறதுக்காக மறந்துடாதப்பா. பட்டமா? ஆமா. உங்களுக்கா? ஏன் கொடுக்கூடாதா? இவ்வளவு பெரிய நடிகையாக்கி இருக்கேனே, எனக்கு பட்டம் கொடுத்தா என்னவா? அம்மா கொடுங்களேப்பா. நாட்டிய தாரகையினுடைய தாயின்னு சலவக்கல்ல எழுதி சதுரமா கொடுங்களேப்பா. கொடுக்க கூடாதுங்கிறது இல்ல அம்மா, மக்களா கொடுக்கறதுதான் பட்டம். நாம கேட்டு வாங்கினா தம் பட்டம் ஆயிடும். ஓஹோ, சரி வரேன். வணக்கம். செய் செய். சார், எனக்கு 2 டிக்கெட் கொடுங்க சார். 2 டிக்கெட் என்ன? எனக்கு கூட வாங்க. என் பொண்டாட்டியோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உண்மை. என் பொண்ணு சுமதி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது. என்ன நாடகம் நடிக்க போகுது? ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போகுது. இப்ப ஓம் பிரசங்கத்தை யாரையா கேட்டா? நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க. என்ன இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன். தமயந்தி, அடி பெல்ல. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. ஏப்பா கதாநாயகா, கொஞ்சம் சரியா நில்லேப்பா. அவரால் எப்படிமா நிக்க முடியும்? அவர்தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா 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 ரெடியா? அண்ணா குடியா அப்படின்னு குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு கால ஒழுங்கா குடிக்கிறோம்னு விழுந்துருச்சு போல இருக்கு. நடிக்கும் தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் போது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு தலகளா கலாட்டா பண்றாங்க. ஏன்னா பயப்பட சுமதி, என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன். அட பாவி, ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட. நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்னல் எல்லாம் எரிஞ்சிடுமேடா. என்னங்க இப்படி கல்லு வந்து விழுதுல? அடுத்த போல சேர் வந்து எங்களை என்னையா பண்ண சொல்ற? அரங்கத்துல ஆடுனா அந்தரங்கத்துல ஆடுறானையா. நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ கொடுத்தோம், நடிச்சதுக்கு அப்புறம் குடிப்பான்னு பார்த்தோம். அவன் அட்வான்ஸாவே குடிச்சு வந்துட்டானே. அட்வான்ஸா பொல்லா? அது அட்வான்ஸ். கலைக்குறமா இது? இவன் கலைக்காரனாக்கா கலைஞர் மேற்கவே கலைஞ்சிருக்காயா? ஏயா குடியாரமா போய் நடிக்க சொல்றீங்க? தம்பி, குடிய பத்தி நீ பேசாத. உனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா பேசக்கூடாதா? இந்த நாட்டில் எவன் ஒருவன் குடிக்கவில்லையோ, ஐயோ, அவனுக்கு கலையே வராது. குடிக்கலன்னா உனக்கு கலையே வராம இருக்கலாம். ஆனா போதை ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். மூடு,
மூடு மூடு. நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏதா கடை நான் உன் வாயை சொல்றேன். ஏய், நீ ஏன் வாயை மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய் யார் மூடுறது? யோ, நாளை என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம். தேவதாச நடத்துறதே. சொன்னபடி நடக்கிறேன்னா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்திய நிக்க வச்சு ஊதி ஊதி தோலை ஊசி விடுவாங்க தெரியுமா? ஐயோ கல்லு விடு. போச்சு போச்சு, உங்களால எனக்கும் கேட்ட போய். யோ கண்டாய், யோ சீக்கிரம் போய் தெரியுங்க, நான் போய் சமாளப்படுறேன். தம்பி என்னாச்சு? தம்பி ஹீரோ இருக்கானே தாய் பார்த்து. ஆமா, அவன் குடிச்சு மயங்கி கிடக்கான். ஐயா ஐயோ தம்பி, நாடகம் நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பாத்தையெல்லாம் மோசம் பண்ணி விட்டோம்னு குடிச்சே குறைச்சு விடுவாங்களே தம்பி. தம்பி ஏதாவது நீ தான் என்ன பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடியெல்லாம் கெடுக்கிறான். ஐயா நான் என்ன பண்றது? நீ போய் எப்பயாவது அவனை தெரிய வை. எனக்கு இது திரும்பி கல்லுக்கெல்லாம் விழுது. திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிக்கலான்றியா? வாங்கப்பா நீங்க வேற. ஏமா இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரு, அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணா என்னங்க? அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்ன? ஒரே மொத்த மொத்திடுவோம் உன்னை. ஐயோ நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க. அதானே பார்த்தேன், எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஆமா உங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார் சார், ஹீரோ இங்க. அவன் ஹீரோ இல்ல, ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ எப்படி படுத்துக்கிறான் பாத்தீங்களா? 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திக்க 2 நாள் ஆகும். நம்ம நாடா ஒழுங்கா நடத்தலைன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். மாணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன? தயவு செஞ்சு இருக்கு நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்க. ஐயோ நம்மளால முடியாதுமா. தம்பி 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 தம்பி, நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்கு, நீயே ஆக்ட் பண்ணிடுங்க. ராஜா ஐயோ என்ன இது? மகாராஜா மாதிரியா இருக்கிறாங்களே, ராஜா என்ன கோவம் வருமா வராதா? நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும். அப்படியே நிக்கிறது வேலை போலாம். மாணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். என்ன முடியாதுமா? நீ என்ன நேரம் பார்த்து தகராறு பண்ணுவியே. நியாயத்தை பார்த்து நான் தயார் பண்றேன். தம்பி தம்பி இத பாரு, முடியாதுலாம் சொல்லக்கூடாது, நீ இதான் ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மாணிக்கம் மாணிக்கம் ப்ளீஸ் மாணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன். சொல்ற கேளுமா. தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு. நிச்சயமா சொல்ல என்னால முடியாது. ஐயோ மாணிக்கம் யோசிக்காதீங்களே, வேஷம் போடுங்களேன். இத பாரு தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா. மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. தமயந்தி அடி பெல்ல. யோ யோ என்னையா என்னாச்சு? நாடகம் உண்டா இல்லையா? நான் வேஷம் போட்டா நானும் உண்டு. ஐயோ பழக்கம் இல்லாம நீ போய் எப்படியா நடிப்ப? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நான் சின்ன பிள்ளையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாடகம் ஆக்ட் பண்ணுவேன், என் தொழில். அப்படியா? இந்த வேஷம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இல்லையா போய் வேஷம் போடியா. அது அப்படி இந்த கம்மல என்னையா ஆபத் சமயத்துல போய் வேஷம் போடியா. யோ 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 நீ வேஷம் போட்டு நான் பார்த்ததே இல்லையா. போய் போய் நடியா. வருவா. யோ நீ என்னையே பார்த்துட்டு நடிக்கணும், நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன். அது சரி, நான் அங்க என்னமாச்சு? ஏன் பயப்படுறீங்க? நம்ம மாணிக்கமே நடிக்க போகுது. நம்ம